Good morning, my dear students. Welcome back to our English class. This is your RK sir. Today we are going to start a beautiful poem, which is poem 1, The Castle, which was written by Edwin Muir. So, in the title, you kindly follow the textbook which is given in the page number 19. இப்போ the title gives the meaning. The castle அப்படின்னா என்ன? கோட்டைன்னு அர்த்தம் இல்லையா? இந்த பிக்சரை பாருங்கள், யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தி போயம். அப்போ இந்த போயம் ஒரு கோட்டையை பற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? நார்மலாக நம்ம கோட்டை அப்படின்னு நம்ம திங்க் பண்ணாலே we are thinking about the word castle அப்படின்னா ஒரு போர் ஞாபகத்துக்கு வரும், எனிமீஸ் ஞாபகத்துக்கு வரும், ஸ்ட்ராங் வால்ஸ், ஸ்ட்ராங் பில்டிங்ஸ், வெப்பன்ஸ், சோல்ஜர்ஸ், இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ரைட். இப்படி த கேசல் அப்படின்ற இந்த போயம் டாக்ஸ் அபவுட் கேசல், அதாவது அரண்மனையை பற்றி அல்லது கோட்டையை பற்றி சொல்லக்கூடிய இந்த போயமை யார் எழுதியிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா எட்வின் முயர். ஃபஸ்ட் நம்ம லெட் அஸ் see about தி ஆத்தர் எட்வின் முயர். ஸோ இவர் தான் அந்த ஆத்தர், நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ப்ரெஸ்கிரைப்டு போயமுடைய ஆத்தர் எட்வின் முயர். Was born on 15 May 1887, Dearness in UK. அதாவது லண்டனில், தட் மீன்ஸ் முன்னாடி ஸ்காட்லாந்து எல்லாமே பிரிட்டன் கூட தான் சேர்ந்துருந்தது. சரியா? 1887 to 1959 இவருடைய லைஃப் ஸ்பேனை பார்க்குறீங்க. was a renowned Scottish poet. ஸ்காட்லாந்துடைய போயட் இவர், ரொம்ப ஃபேமஸான போயட். ரினவுண்டு யார்? எட்வின் முயர். சரி. he was a novelist, translator and critic. நல்ல கதை எழுதக்கூடியவர், டிரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்ப்பாளர். மொழிபெயர்ப்பாளர்னா நிறைய ஒர்க்ஸை டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் யார் மொழிபெயர்க்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு கிரிட்டிக், விமர்சகர்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சில கான்டெம்பரரி ஆத்தர்ஸோடைய ஒர்க்கை எடுத்து அந்த ஒர்க்கில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, அந்த ஒர்க்கோட தீம் என்ன அப்படின்னு சில விஷயங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களுக்கு பேர் கிரிட்டிக்னு அர்த்தம் இங்கிலீஷில். ஓகேவா? இவர் அதுலேயும் ரொம்ப வெல் நோன். சரி, இவரை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். அது புக்கில் இல்லை, இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க. At 14 his family lost their farm. இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு ஃபார்ம் இருந்தது, பண்ணை. இவருடைய 14 வயசில் சம் ரீசன்ஸ்னால் அந்த பண்ணையை இவங்க இழந்துட்டாங்க. ரைட். In 2 years he lost his father, mother and 2 brothers. பாருங்கள், இப்போ ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரியோ அல்லது ஒரு சிக்கலான ஒரு விஷயமோ இவருக்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இவரோட சின்ன வயசுலேயே இவர் அப்பா, அம்மா, 2 பிரதர்ஸ் எல்லாத்தையும் இழந்துட்டார். ஸோ இவர் மட்டும்தான் தனி மரமாக லைஃப்பில் வாழ்ந்திருக்காரு அந்த பெட்வீன் கேப்பில். ரைட். He worked in factories that burned bones into charcoal. ஸோ ஃபேக்ட்ரியிலலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறார் இவர். அந்த ஃபேக்ட்ரி எப்படிப்பட்ட ஃபேக்ட்ரி அப்படின்னா, எலும்புலிருந்து நிலக்கரி, கார்கல், எலும்புலிருந்து நிலக்கரி தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேக்ட்ரி. அப்போ ரொம்ப கஷ்டமான வேலையை செஞ்சுருக்காங்கன்றது தான் இங்கே மீனிங்.
These bitter experiences helped him write poems at a later stage. ஸோ ஆரம்பத்துலலாம் இவர் போயம்ஸ் எழுதலை, இவர் கொஞ்சம் கம்மியான போயம்ஸ் தான் எழுதியிருக்கிறாரு. இவருடைய லேட்டர் ஸ்டேஜில் தான் இவர் போயம்ஸே வந்து எழுத ஆரம்பித்தார். சரியா? அப்படி லெட்ஸ் கம் டு தி லைன்ஸ். எழுதின இவரோட போயம்ஸில் பார்க்கலாம். ஹி வாஸ் ரிமெம்பர்டு ஃபார் ஹிஸ் விவிட் போயட்ரி. அப்படி லேட்டர் ஸ்டேஜில் இவர் சில போயம்ஸ் எழுதினாலுமே ரொம்ப கிளியரான போயம்ஸ் எழுதினார். விவிட் மீன்ஸ் கிளியர் அப்படின்னு அர்த்தம். ரைட். ஹீ பிகேன் ரைட்டிங் போயட்ரி அட் எ ரிலேட்டிவ்லி ஓல்ட் ஏஜ். நம்ம பார்த்தது தான். போயம்ஸ் வந்து வயசானதுக்கப்புறம் தான் இவர் எழுதவே ஆரம்பித்தார். அண்ட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் செவரல் இயர்ஸ் ஒர்க்ட் அவுட் அண்ட் இண்டிவிஜுவல் philosophical style for which he gained recognition later in his life. சரி, அப்படி சில காலங்களில் இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு இவரோட கரியரில். அப்படி பண்ண ஒர்க்கு இவருக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கொடுத்தது. இண்டிவிஜுவல் அப்படின்னா ஒரு ஒரு தனிப்பட்ட திறன் அப்படின்னு அர்த்தம். இவரோட போயம்ஸ் எல்லாமே மற்றவங்கள இமிட்டேட் பண்ணுற மாதிரியோ காப்பி பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு போரிங் சப்ஜெக்ட் எடுத்து போயம்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லை. இவருடைய டாபிக்ஸ், இவருடைய அந்த வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், இவருடைய தீம் எல்லாமே இண்டிவிஜுவலாக இருக்கும், ஒரு தனித்திறன் மிக்கதாக இருக்கும். ஃபிலசாஃபிக்கல் ஸ்டைல், ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக ரீடர்ஸ் கொடுப்பாரு. அதுவும் ஃபிலசாஃபிக்கல் தத்துவம் சார்ந்த சில விஷயங்களை எக்ஸலண்ட்டாக இவரோட போயமில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். விச் ஹி கெயின் ரெகக்னிஷன் லேட்டர் இன் ஹிஸ் லைஃப். இதுதான் இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆதரவை கொடுத்தது இவரோட லைஃப்பை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. ரெகக்னிஷன். ஃபஸ்ட்டு போயம்ஸ் அண்ட் கோரஸ் ஆஃப் த நியூலி டெட் இவருடைய ஒர்க்ஸ் தான் இதெல்லாம். அதில் ஃபஸ்ட்டு போயம் அண்ட் கோரஸ் ஆஃப் த நியூலி டெட் அப்படின்ற இந்த 2 போயம்ஸ் கண்டைன் மேயர்ஸ் இனிஷியல் அட்டம்ஸ். இவர் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் எழுதின இந்த 2 போயம்ஸ். Muir's later collections include, in after that he has written some poems like that Variations on a Time Theme, The Narrow Place, The Voyage and Other Poems, The Labyrinth and One Foot in Eden. அப்படின்ற இந்த போயம்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேமஸான போயம்ஸ். சரியா? ரைட். இப்போ இந்த போயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு we have to see the glossary. ஸோ இந்த glossary பார்க்கும்போது நமக்கு ஒரு கோட்டை, அரண்மனை அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட வார்த்தைகள்லாம் இருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன். சரியா? போர் வீரர்கள், மதில் சுவர்கள், ஆலிஸ், அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சில வெப்பன்ஸ், இந்த மாதிரி சில வேர்ட்ஸில் தான் இருக்கும். சரி, இதில் பாருங்கள், அந்த ஒரு மைண்ட் செட்டோடு இந்த போயம்குள்ளே வரணும் நீங்கள். ஸோ glossary ஃபஸ்ட் we have to read. ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், டர்ரெட் வால், எ ஸ்மால் டவர் ஆன் டாப் ஆஃப் எ கேசில். இது கேஸ்டல்னு படிக்கக்கூடாது, கேசில். அந்த டி வந்து சைலண்டில் வர மாதிரி பார்க்கணும். யூ ஹாவ் டு ரீட் தட் வேர்ட் ப்ராப்பர்லி. வாட் இஸ் தட்? டர்ரெட் வால், எ ஸ்மால் டவர் ஆன் டாப் ஆஃப் எ கேசில். கேசல் அப்படின்னால ஒரு பெரிய ஒரு கோட்டை, அது மேலே வந்து ஒரு டவர் இருக்கும். அதுதான் அந்த எ ஸ்மால் டவர் ஆன் டாப் ஆஃப் எ கேசல். பீப்புள் ஹூ ட்ரிம், ரைட். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நின்னா டோட்டல் அந்த ஏரியாவே பார்க்கலாம். அதாவது அதோடைய அந்த டாப் பாயிண்ட்டு தான் நம்ம என்ன, கோட்டையோட டாப் பாயிண்ட்டு தான் நம்ம டர்ரெட் வால் சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு கோட்டைக்குன்னா அதில் ஒரு கொடி மாதிரி பறக்க விட்டுருப்பாங்களே, அப்போ அதுக்கு பக்கத்தில் போய் நின்னோம்னா நமக்கு எல்லாமே தெரியல, அந்த மாதிரி. அதுதான் அதுனா எ டாப் அல்லது எ டவர், உச்சின்னு சொல்லுவோம். சரியா? அதுதான் டர்ரெட் வால். மோவோஸ், கிராஸ் அண்ட் லெவல் த லான்ஸ். மோவோஸ் அப்படின்னா என்னென்னா, மோவர்ஸ்னால் நம்ம புல்லை செதுக்கிற அந்த கட் பண்ணக்கூடிய அந்த மெஷின் இருக்கு இல்லையா, அதை தான் மோவர்ஸ்னு சொல்லுவோம். கிராஸ் அண்டு லெவல் த லான்ஸ். இப்போ அந்த மெஷினுக்கும் மோவர்ஸ் தான் சொல்லுவோம். சில நேரங்களில் வந்து கையில் வச்சு அது புல்லையெல்லாம் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணுறவங்களுக்கு பேரும் மோவர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. சரியா?
அந்த ஏரியாவில் சுத்தப்படுத்துறதுக்கு அந்த புல் வெட்டுற மெஷின் அப்படின்னு சொல்லலாம், அது அங்கே இருக்குது. ப்ரொவெண்டர் மீன்ஸ் ஃபுட், உணவு. டவரிங், டால் டவர்ஸ் வித் அதாவது டவரிங் பேட்டல்மெண்ட்ஸ் தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. டால் டவர்ஸ் வித் ஓப்பனிங்ஸ் டு ஷூட் த எனிமீஸ் அப்படின்னா மேலே வந்து ஒரு டவர்ஸ் இருக்கும். இப்போ அங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒரு பில்டிங்ஸ் தான் அந்த லேயராக இருக்கும். அது வந்து என்னென்னா அங்கேருந்து பார்க்கும்போது ஈஸியாக நம்ம அந்த சோல்ஜர்ஸ் எனிமீஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி சுடலாம். அதுதான் வந்து டவரிங் பேட்டல்மெண்ட்ஸ். டயர் ஒன் எபோவ் த அதர் அப்படின்னா அடுக்கடுக்காக. இப்போ அடுக்கடுக்காக அந்த பேட்டல்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்த கோட்டையை டிசைன் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், ஃப்ரெண்ட்லி ஆலிஸ், ஹெல்ப்ஃபுல் ஆர் சப்போர்ட்டிங் நேஷன்ஸ் ஆர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஃப்ரெண்ட்லி ஆலிஸ்ன்னு அப்படின்னா நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அண்டை நாடு அப்படின்னு அர்த்தம், அதுவும் இருக்குது. ஃபுட்ஹோல்டு அப்படின்னா அட்வான்டேஜஸ் பொசிஷன் அப்படின்னா நமக்கு சௌகரியமான ஒரு இடமும் அங்கே இருக்குது. குயிக் அப்படின்னா அலைவ். இப்போ குயிக்குன்னா சீக்கிரம் அப்படின்னு நமக்கு ஒரு மீனிங் இருக்குது. இது ஓல்டு இங்கிலீஷில் நம்ம அலைவ் அப்படின்னா உயிரோடு இருக்கிறது, அதுதான் குயிக். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெயிட்டு, சம்திங் இன்டெண்டட் டு என்டை சம் ஒன் டு டூ சம்திங். அதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு சன்மானமாக கொடுக்குற ஒரு அமௌண்ட்டோ அல்லது ஒரு பொருள், அதை தான் பெயிட்னு சொல்லணும். நம்ம சொல்லணும்னா லஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து விக்கெட் அப்படின்னா ஈவில் ஆர் மாரலி ராங் அப்படின்னா ஒரு மோசமான ஒரு செயல்பாடு கொண்ட அப்படின்னு அர்த்தம். விக்கெடு, இட் இஸ் இம்மாரல் அப்படின்னு அர்த்தம். விக்கெட் கேட் அப்படின்னா எ ஸ்மால் கேட், ஒரு சின்ன கேட்டு. எ டேஞ்சரஸ் கேட்னு கூட அர்த்தம். விசன்ட் வார்டர், என் ஏஜ்டு ஆர் ஓல்டு கார்டுன்னு அர்த்தம். வார்டர் அப்படின்னா செக்யூரிட்டி, கார்டுனாலும் செக்யூரிட்டி தான், காவலாளி. எப்படிப்பட்ட காவலாளின்னா என் ஏஜ்டு வயதான, என் ஏஜ்டு ஆர் ஓல்டு கார்டு. மேஸ், எ வைண்டிங் இன்ட்ரிகேட் கன்ஃபியூசிங் பாத். மேஸ் அப்படின்னா என்னென்னா அதாவது ரொம்ப சிக்கலான குறுகலான அந்த பாதைகளை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த வழிகள், ரோட்ஸ். ட்ரெச்சரஸ் அப்படின்னா டிஸ்லாயல் அப்படின்னு அர்த்தம். சரியா, இந்த இடத்துல டிஸ்லாயல் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு விஷயத்தை வந்து காட்டி கொடுக்குறதோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய செயலோ அதை தான் நம்ம டிஸ்லாயல் சொல்லுவோம். க்ரோன் அப்படின்னா லேமண்ட், குறை, அப்படியே அழுகிறது, புலம்புறது. சைட்டாடல், எ சேஃப் அண்ட் ஸ்ட்ராங் ஃபோர்ட், ரொம்ப நல்ல கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு கோட்டையை தான் சைட்டாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் த்ரோன் அப்படின்னா கன்கயர்ட், டிஃபீட்டட், தோற்கடிக்கப்பட்ட, கைப்பற்றப்பட்ட. மெயின்டைன் அப்படின்னா பிலீவ், நம்புதல், நம்பிக்கை, அதை தான் வந்து மெயின்டைன் சொல்கிறோம். சரி, ரைட், இதுதான் glossary. ஸோ வித் திஸ் glossary யூ கம் டு தட் an ஐடியா வாட் இஸ் அபவுட் த போயம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். சரியா, ரைட், லெட்ஸ் வி மூவ் ஆன் டு தட் போயம், த இன்ட்ரொடக்ஷன் பார்ட். இங்கே பாருங்கள், வாட் தாட்ஸ் கம் டு யுவர் மைண்ட் வென் யூ திங்க் அபவுட் எ கேசல், ஆட் யுவர் ஐடியாஸ் டு த லிஸ்ட். சரியா, டெக்ஸ்ட் புக்கில் பாருங்கள். ஸோ ஒரு கோட்டைன்னு எடுத்துக்கிட்டால் என்னென்ன ஐடியாஸ் வந்து நமக்கு வரும், எண்ணங்கள் தோன்றுன்னு சொல்லியிருக்காங்க. மோட், ஹியூஜ் பில்டிங்ஸ், சோல்ஜர்ஸ், வெப்பன்ஸ், இதெல்லாம் நமக்கு வரும். சரியா, ரைட். அதையும் தாண்டி இங்கே நமக்கு சில டேஸ் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுக்கலாம், ஸ்ட்ராங் கேட்ஸ் கொடுக்கலாம், ஹை வால்ஸ் கொடுக்கலாம். சரியா, இதெல்லாம் தான் நமக்கு ஒரு கோட்டைன்னு ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள். ரைட். ஹவ் யூ எவர் விசிட்டட் எ ஃபோர்ட் ஆர் அ கேஸ்டல்? எப்போயாவது வந்து ஒரு கோட்டைக்கோ அல்லது ஒரு ஃபோர்ட்டுக்கோ அரண்மனைக்கோ போயிருக்கே அப்படின்னு சொல்லி மாதிரி கேட்கணும். கண்டிப்பாக போயிருக்கு, நம்ம எஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ், ஐ ஹவ் விசிட்டட் எ ஃபோர்ட் இன் டேஸ். நீங்கள் வேலூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது. சரியா, ஈவன் சொல்ல போனால் நம்ம நாமக்கல்லே ஒரு கோட்டை இருக்குது இல்லையா. ரைட். இப்போ நாமக்கல் கோட்டை அப்படின்றது நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருக்கோம், வந்திருக்கோம்.
அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். த நாமக்கல் ஃபோர்ட் வாஸ் பில்ட் டியூரிங் த ரெயின் ஆஃப் திருமலை நாயக்கர் ஆஃப் மதுரை இன் 17th century. இப்போ நாமக்கல்லில் இப்போ இந்த நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை இருக்கும். அந்த கோட்டை வந்து கிட்டத்தட்ட 17th century திருமலை நாயக்கர், மதுரையில் வாழ்ந்த திருமலை நாயக்கர் அப்படின்றவர் தான் அந்த கோட்டையை வந்து கட்டியிருக்கிறாரு. அதில் வந்து அதுலேயும் சொல்ல போனோம்னா நம்ம இந்த சேந்தமங்கலம் ராமச்சந்திர நாயக்கர் அப்படின்ற ஒரு மேற்பார்வையால் தான் இந்த கோட்டையை வந்து கட்டினதாக வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ரைட். இந்த கோட்டையுடைய ஹைட் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ட் ஹைட் இஸ் 75 மீட்டர், அதாவது 246 feet, 246 அடி. அந்த கோட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே சுற்றி என்ன பண்ணுறாங்க, அப்படி அந்த ரவுண்டாக வச்சு ஒரு பாறையை தான், அந்த பாறை அந்த ஒரு பெரிய பாறை, அந்த பெரிய பாறையவே கோட்டையாக செதுக்கி என்ன பண்ணியிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த வி ஹாவ் அ ஸ்டோரி. இதை என்ன அப்படின்னா, இந்த கோட்டை வந்து கிட்டத்தட்ட த ஃபோர்ட் வாஸ் கேப்சர்டு பை த பிரிட்டிஷ் இன் 1768 டு பி லாஸ்ட் த ஹைதர் அலி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த பகுதி எல்லாமே ஹைதர் அலி வந்து என்ன பண்ணுறாருன்னா இங்கேருந்து தான் ஹைதர் அலி வந்து ஆங்கிலேயர்களை வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணார், எதிர்த்தார். சரியா? அது கிட்டத்தட்ட 1768 ஹைதர் அலியை அவங்க டிபீட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கோட்டையை வந்து அவங்க பிடிச்சாங்க, பிரிட்டிஷ்காரங்களோட கண்ட்ரோலில் வந்தது அப்படின்னு கூட நமக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்ச எல்லாமே நமக்கு கிடைச்சிது அப்படின்றதெல்லாம் ஒரு செய்திகள் வந்து இருக்குது. சரியா? இதுதான் வந்து இங்கே நாமக்கல் கோட்டையை மீன் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த நாமக்கல் கோட்டைன்னு சொல்லி பார்த்தோம்னா கீழே வந்து ஒரு குளம் இருக்கும், கமலாலயம் குளம் அப்படின்னு சொல்கிறோம். அது பக்கத்தில் வந்து நமக்கு என்ன இருக்கும், நரசிம்மர் கோயில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான், டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறோம். நம்ம சொல்கிறோம், நிறைய பேர் வந்து பார்க்க வராங்க. சரியா? ரைட்டு. இப்போ இங்கே பாருங்கள், பின்னாடி கொடுத்துருக்காங்க இந்த சைடு ஃபில் இந்த ஃபாலோயிங் எம்டி பாக்ஸஸ் கொடுத்துருங்க. ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ், சென்னையில் இருக்கக்கூடிய, சரியா, ஜார்ஜ் கோட்டை. செஞ்சி ஃபோர்ட், ரைட், செஞ்சியில் தான் இருக்கக்கூடியது, செஞ்சி, ரைட். நெக்ஸ்ட் கோல்கொண்டா ஃபோர்ட் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது, எழுதிக்கலாம் அதையும். ரெட் ஃபோர்ட் எங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது. சரியா? இது எல்லாமே வி ஹாவ் சம் ஃபோர்ட்ஸ். சரி, let us come to the poetic lines. All through that summer at ease we lay, and daily from the turret wall we watched the movers in the hay, and the enemy half a mile away. They seemed no threat to us at all. Right. All through that summer at ease we lay. ஸோ கோடை காலம் முழுவதும், அதை தான் all through that summer. ஸோ கோடை காலம் முழுவதுமே at ease we lay. At ease means restingன்னு அர்த்தம். அதாவது நாங்கள் அழகாக என்ன பண்ணுறோம், படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அண்டு டெய்லி ஃப்ரம் த டரட் வால், டெய்லியுமே எங்கே அப்படின்னா அந்த டரட் வால். உங்கள் டரட் வால் அப்படின்னு சொல்ல டவரிங் அந்த டாப் ஆஃப் ஏ கேஸ்டல், அங்கே மேலே கோட்டையோட மேலே உச்சியில் உட்காந்து நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு பொழுது போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. இந்த வி, அஸ், அவர் இதெல்லாம் வந்துச்சுன்னா த சோல்ஜர்ஸ் லார்ஜர் இன் த கேஸ்டல்னு அர்த்தம். என்னது, வி, அஸ், அவர். இந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அல்லது இந்த நவுன்ஸ்லாம் வந்துச்சுன்னா என்னென்ன அர்த்தம், அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்னு அர்த்தம். சரியா? தே, டெம் அப்படிலாம் வந்துச்சுன்னா கோட்டையை அட்டாக் பண்ண வந்த எனிமி சோல்ஜர்ஸ்னு அர்த்தம். ஐ அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த போயமை நெரேட் பண்ணக்கூடிய நெரேட்டர், ஒன் ஆஃப் த சோல்ஜர்ஸ் தான் அந்த நெரேட்டர். ஒன் ஆஃப் த சோல்ஜர்ஸ் லாட்ஜ்டு இன் த கேஸ்டல், அவரும் அந்த கேஸ்டலில் தான் இருக்கார், கோட்டையில். சரியா? ரைட்.
ஸோ அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த டரட் வாலில் சுற்றி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க. வி வாட்ச் த மூவர்ஸ் இன் த ஹே, ரைட். மூவர்ஸ்னால் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ தட் அந்த அந்த புல் வெட்டுற அந்த மெஷின் அது அப்படியே அங்கே கோட்டைக்கு முன்னாடி இருக்குது. அதையும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. வி வாட்ச் த மூவர்ஸ் இன் த ஹே, ரைட். இந்த ஹே அப்படின்னா அந்த பக்கம் வந்து நம்ம ஹேன்னு நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு அந்த பில்லெல்லாம் செதுக்கி வச்ச அந்த ஒரு ஒரு ஃபில்டு பிளேஸ் இருக்குது, ரைட். அந்த இதை எல்லாத்தையும் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து அப்படி பார்க்குறாங்க. அண்ட் த எனிமி ஆஃப் அ மைல் அவே, ரைட். இந்த கோட்டைக்கு அச்சுறுத்தக்கூடிய அந்த எனிமி எதிரி 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்தான் இருக்கான். They seemed no threat to us at all. So there is no problem and no fear about the enemy. ஸோ அந்த எனிமிகளால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் we have not any trouble or problem to living in this port அப்படின்னு சொல்ல வராங்க. அதுதான் all through that summer at ease we lay and daily from the turret wall we watched the movers in the hay. அதாவது அந்த ஹேன்னா அந்த வைக்கோல் போர் அங்கே இருக்குது, அதுக்கு பின்னாடி இருந்து கரெக்டாக எல்லாம் வாட்ச் பண்ணிகிட்ருக்கான். அண்ட் த எனிமி ஆஃப் அ மைல் அவே they seemed no threat to us at all. For what we thought had we to fear, with our arms and provender load on load, our towering battlements tier on tier, and friendly alleys drawing near on every leafy summer road, right. For what we thought had we to fear, right. சரி, இப்படி இருக்கும்போது ஃபார் வாட்னா நம்ம எதுக்காக, why we have to getting fear, we thought, ஏன் வந்து நாங்கள் பயப்படணும். ஸோ எங்ககிட்ட தான் we have all the positives, we have all the strength, எங்ககிட்ட தான் எல்லா பலமும் இருக்கே, நாங்கள் எதுக்கு பயப்படணும் அப்படின்ற மாதிரி தட் நெரேட்டர் ஃபீல்ஸ். in more that with our arms and provender we have more arms, நிறைய வெப்பன்ஸ் இருக்குது. ப்ரொவெண்டர் மீன்ஸ் வி சீன் ஆல்ரெடி ஃபுட்டுன்னு அர்த்தம். வெப்பன்ஸ் இருக்குது, ஒரு போருக்கு தேவையான அத்தனையுமே இருக்குது. என்னென்ன வெப்பன்ஸ் இருக்குது, ஃபுட் இருக்குது. லோடு அதுவும் பாருங்கள், லோடாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் ரொம்ப எக்ஸசிவாகவே இருக்குது, ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அவர் டவரிங் பேட்டல்மெண்ட்ஸ் டயர் ஆன் டயர். ஸோ டவரிங் பேட்டல்மெண்ட்ஸ் அப்படின்னா எங்களுடைய ஃபோர்ஸ், அதாவது டால் டவர் வித் ஓப்பனிங்ஸ் ஒன் எபோவ் த அதர், ரைட். அந்த டவராக அப்படியே அந்த ஃபோர்ஸ் எல்லாம் அங்கங்கே அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க, எதிரிகளை பார்த்து தாக்கிறதுக்கு. அங்கேருந்து சுடலாம், அவங்கள அட்டாக் பண்ணலாம், இது எல்லாமே இருக்குது. அடுக்கடுக்கான போர்ஸும் இருக்குது நம்மக்கிட்ட. அவர் டவரிங் பேட்டல்மெண்ட்ஸ் டயர் ஆன் டயர் அண்ட் ஃப்ரெண்ட்லி ஆலிஸ் டிராயிங் நியர், ரைட். அப்படி மீறி எதிரிகள் ரொம்ப அச்சுறுத்தல் கொடுத்தாலுமே, ஸோ வி ஹாவ் அ ஃப்ரெண்ட்லி ஆலிஸ் இல்லையா. ஸோ நியர் கண்ட்ரி ஆர்மிஸ், பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டுக்காரங்களும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. டிராயிங் நியர் அண்ட் எவ்ரி லீஃபி சம்மர் ரோட். ஸோ இந்த சம்மர் சீசனில் அந்த ரோடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, அப்படியே அந்த இலையெல்லாம் கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லி இந்த சீசனை இந்த இடத்துல எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, சரியா. ஸோ இப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக எங்கள் கோட்டை இருக்குது அப்படின்றது தான் the narrator has explained the matter through these two stanzas. All through that summer at ease we lay and daily from the turret wall we watched the movers in the hay and the enemy half a mile away. They seemed no threat to us at all. For what we thought had we to fear, with our arms and provender load on load, our towering battlements tire on tire, and friendly alleys drawing near on every leafy summer, right. இப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த இந்த கோட்டைக்கு என்ன ஆச்சு? எதிரிகள் வந்தாங்களா? எதிரிகள் வந்து அட்டாக் பண்ணாங்களா? சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் கொன்னுட்டாங்களா? அல்லது இவங்க எதிர்த்து போராடினாங்களா? இப்படி இதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வி வில் சி இன் தட் நெக்ஸ்ட் கிளாஸ். சரி, கொடுக்கக்கூடிய ஒர்க்கை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி எழுதி அனுப்புங்க. பாய்ஸ்க்கு நான் சொல்கிறேன், குறிப்பாக வந்து சில பாய்ஸ்கிட்டலாம் ஹோம்ஒர்க் வரதே இல்லை, கண்டிப்பாக எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஐ அகைன் இன்சிஸ்டட் தட் இஸ் யூ ஆர் ஸ்டடிங் இன் +2, சரியா. அதனால் சீரியஸாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொடுக்கக்கூடிய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால் தான் மார்க் வாங்க முடியும். தேங்க்யூ. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.